ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க. வரக்கூடிய ஜூலை மாதம் 10ஆம் தேதி அற்புதமான பௌர்ணமி. அதுவும் இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பானது இருக்குது. அந்த சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும், பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதையும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா கிரகங்களுடைய சஞ்சாரங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு சிறப்புகளானது இருக்குது. அதில் இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை குரு பூர்ணிமா அப்படின்னு கொண்டாடுவாங்க. வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருவுக்கு நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் காலம் காலமாக நம்மக்கிட்ட வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. ஸோ பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாலுமே முதல்ல குருமார்களை வணங்கிட்டு வழிபாடு செய்யணும். இந்த பௌர்ணமி அதைத்தான் வந்து தெளிவாகவே எல்லாத்துக்கும் வந்து அறிவுறுத்துது. ஸோ பஞ்சாங்கத்தின்படி பார்க்கையில் இந்த ஜூலை மாத பௌர்ணமி ஆனி மாதம் மற்றும் ஆடி மாத பௌர்ணமியாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எழுத்தறிவித்தவனை இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுக்கு அப்புறம்தான் இறைவனை கூட வழிபாடு செய்யணும் அப்படின்னு கடவுளை விட உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கப்படக்கூடியவர்னா அது குருநாதர் தாங்க. நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய குருமார்களை நம்ம கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். குருவுக்குரிய மரியாதையை செலுத்தி அவங்கள வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆண்டு இந்த குரு பூர்ணிமா எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஜூலை மாதம் வரக்கூடிய ஆனி பௌர்ணமி அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த நாளில் விரதம் இருந்து குருவை வழிபாடு செய்கிறதுனால ஒருவர் ஆன்மீக ரீதியாகவும் நல்ல பலன்களை வந்து பெறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவு, அமைதி, வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்குரிய வழிகள் இது எல்லாத்தையுமே வந்து பெற முடியும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இந்த ஆனி மாத பௌர்ணமி எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு. அதிகாலை 1:36 தொடங்கிய இந்த பௌர்ணமி ஜூலை 11ஆம் தேதி அதிகாலை 2:06 தான் வந்து முடிவடையுது. ஸோ இந்த முறை பூர்ணிமா ஜூலை மாதத்தில் வந்திருக்கிறது அப்படின்றதுனால இந்த ஜூலை மாத பௌர்ணமி அதாவது 10ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேலே துவங்கி அடுத்த நாள் முழுக்க நடிக்கிறதுனால குரு பூர்ணிமா ஜூலை 10 வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து கொண்டாடணுங்க. இதில் நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தோன்னா குரு பகவான் அப்படிங்கிறவரை ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். குரு பகவான் அப்படின்றவரை குறிக்கக்கூடிய கிரகமே வந்து குரு தான். அந்த குரு கிரகத்தை பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளில் வந்ததுனால அந்த நாளை நம்ம நிச்சயமாக வழிபாடு செய்யணும். பொதுவாகவே இந்த குரு பௌர்ணமி அப்படிங்கிறது வியாழக்கிழமை அப்படின்னு எல்லாமே ஒரே நாளில் வருது. ஸோ குரு பூர்ணிமா அப்படிங்கிறது அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது தான். ஏன்னா பொதுவாகவே குருவை வந்து நம்ம வியாழக்கிழமைகளில் தான் வழிபாடுகள் செய்வோம். அது இந்த முறை பௌர்ணமி அந்த வியாழக்கிழமை குரு பூர்ணிமா அப்படின்னு எல்லாம் ஒட்டுக்கா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பானது. குரு பூர்ணிமா அப்படிங்கிறது மொழி, இனங்கள் மற்றும் மதங்கள் இதை எல்லாத்தையுமே கடந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா குருமார்களுக்கு எந்தவித மதமும் கிடையாது, மொழியும் கிடையாது, இனங்களும் கிடையாது. குருவை நம்ம குருவாக மட்டும்தான் பார்க்கணும். குருவை நம்ம நல்ல வழிகாட்டியாக மட்டும்தான் பார்க்கணும். குருவாக வழிகாட்டியாக இருந்தவரை நம்ம வணங்கி அவரை மரியாதை செய்கிறது தான் இந்த பௌர்ணமிக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. பொதுவாக பௌர்ணமியில் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறத காட்டிலும் இந்த குரு பூர்ணிமா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை பற்றி தெரியாதவர்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அன்றைய தினத்தில் உங்களுடைய குருவை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு குருவும் ஒரு காரணம். அவங்க மட்டும்தான் நம்மளை வந்து நல்லபடியாக வந்து வழிகாட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் பிடித்தமான குரு யார் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குரு பகவானை இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறது அவ்வளவு சிறப்பானது. பௌர்ணமி, குரு பூர்ணிமா அப்படின்னு வரக்கூடிய இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது, தியானம் செய்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா குருவருள் இறையருள் அப்படின்னு ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது ரெண்டும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நிச்சயமாக வந்து முன்னேற்றம் அடைய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்க முடியாத ஒரு நாளாக இந்த குரு பூர்ணிமா உங்களுக்கு வந்து இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது.
இந்த குரு பூர்ணிமா வரக்கூடிய ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு சில மாதங்களாக இருந்த நிலையை விட மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாங்க. பலவிதமான வகையில் பல சாதகமான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு உருவாக போகுது. வருமானம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த பிரச்சனையுமே இருக்காது. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் வருமானம் வந்தாலுமே கூட அதற்கு ஏற்ற செலவுகளையும் நீங்கள் செய்வீங்க. ஸோ அதிகப்படியான செலவுகள் கடந்த ஒரு சில வாரங்களாக நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ வரக்கூடிய நாட்கள்லையாவது உங்களுடைய செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கு கொஞ்சம் பாருங்கள். அதே போல் மனசில் தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் வந்து இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடுறதுக்கு இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும், ஒரு சில விஷயங்கள் வந்து சாதகமற்ற நிலையில தாங்க இருக்குது. அதை பற்றி கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். முதல்ல நம்ம சாதகமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சுமூகமாக வந்து முடிவடையும். வசதி வாய்ப்புகள் அதிகரித்து வருமானம் கூடுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க. கணவன் மனைவி உறவில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து இணக்கமும் நெருக்கமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடந்த ஒரு சில வாரங்களாகவே நிறைய குழப்பமான ஒரு சூழ்நிலைகளில் தான் இருப்பீங்க. ஆனால் இந்த ஜூலை 10க்கு அப்புறமா அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய மனசில் தெளிவு, தைரியமானது கிடைக்கும். உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாத்தையுமே நீங்கள் சரியான வகையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் அப்படின்றது கிடைக்குங்க. இது வரைக்குமே உங்களுக்கு அது மாதிரி எதுவும் கிடைக்காம இருந்தாலுமே கூட பயப்படாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாற்றம் அடைய போகுது. குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இங்கெல்லாம் போய் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். ஸோ பொற்காலமாக இருக்குது. நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் மாதத்தினுடைய முதல் 3 வாரங்கள் சுபிட்சமாக தான் உங்களுக்கு இருக்குது. பணவரவு திருப்திகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் தான் இருக்க போகுது. ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சில நாட்கள்லேயும் சின்ன சின்ன நெருக்கடிகளானது உங்களுக்கு ஏற்படலாம். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மன தைரியத்தை வந்து வளர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, வீண் அலைச்சல் ஏற்படும், தூக்கம் கெட்டு போகும். ஸோ வேலை மற்றும் வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரியாக நீங்கள் திட்டமிடாமல் செஞ்சீங்க அப்படின்னா அதில் பாதிப்புகளையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சரியாக திட்டமிடாமல் இருக்கும் பொழுது வீண் விரயங்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். அதே போல் தாங்க அவசரப்பட்டு யோசிக்காமல் நம்ம யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் சிந்திக்காமல் நிதானம் இல்லாமல் எதையும் வந்து செய்யாதீங்க. அதே போல் யாருடைய அறிவுரைகளும் இல்லாமல் எதுலேயும் நீங்கள் முதலீடுகளும் வந்து செய்யவே கூடாது. பெரிய அளவுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டுடும். அதனால் அதை எல்லாமே வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். தொழில் ரீதியாக புதுவிதமான மாற்றங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலுமே கூட அதில் கம்மியான ஒரு அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதிகமாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே செய்தீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு பாதிப்பாக தான் இருக்கும். புதுவிதமான மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து அவ்வளவு ஆப்டாக கிடையாது. ஆனால் மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் எல்லாமே வந்து ஏற்படுங்க. அதாவது அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது செலவுகள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க. யாருக்குமே கடன் வாங்கி கொடுக்கறதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, அவங்களுக்காக சிபாரிசு செய்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நிச்சயமாக செய்யவே கூடாது. அது மாதிரியான தவறுகளை எல்லாம் கண்டிப்பாக மேசராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் தவிர்த்தே ஆகணும். குறிப்பாக ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது இது எல்லாத்தையுமே தான் உங்களுக்கு வந்து அறிவுறுத்துது. ஸோ என்ன விஷயங்களை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் முழுமையாக இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கட்டாயமாக மேசராசி அன்பர்கள் இதை எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த டைமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் 3 வாரங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பௌர்ணமிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. இந்த ஒரு வாய்ப்பெல்லாம் நிச்சயமாக நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க. ஏன்னா ஏழரை சனி காலகட்டம் நடக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைச்சி போங்க, விட்டு கொடுத்து போங்க, நிதானமாக இருங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இல்லைனா விபரீதமான விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.
கூடவே பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயங்களானது போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும், தினமுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.